ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. போன எபிசோட்ல துவய பிரகரணத்தினுடைய முதல் சூர்ணிகைய பார்க்க ஆரம்பிச்சோம். வைஷ்ணவாளுக்கு வேண்டிய 10 லட்சணங்களை பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார் என்று பார்த்தோம். அந்த 10 லட்சணங்கள்ல 6 லட்சணங்களை பார்த்தோம். இந்த எபிசோட்ல மிச்சப்பட்ட 4 லட்சணங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த 6 லட்சணங்கள்ல முதல் 2 லட்சணம் அது சரம ஸ்லோகத்தினுடைய சுருக்கமாக இருக்கு அப்படின்னு மாமுனிகள் காண்பிக்கிறார். அதை பத்தி முதல்ல பார்க்கலாம். முதல் 2 லட்சணங்கள் என்ன? அடியன் சாமி, புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகையும் எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றுகையும். இது ரெண்டும் சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதாக இருக்கு. எப்படி? புறம்புண்டான பற்றுக்களை அடைய சர்வ தர்மான். விவரிச்சு சொல்லணும். சர்வதர்மான் கரெக்ட் தான். விவரிச்சு சொல்லணும். சர்வதர்மான்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சர்வ தர்மான் எல்லா தர்மங்களையும் புறம்புண்டான எம்பெருமானை தவிர்ந்த எல்லா ஏன்னா எல்லாம் அப்படின்னு நமக்கு ஆசைப்படக்கூடிய எல்லாம் அந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். அப்போ சரம ஸ்லோகத்துக்கு விவரணமாக அது ஒட்டாது. சர்வ தர்மான், தர்மம்னாலே என்னது? தர்மம் அப்படின்னா சர்வ தர்மான் பிராபகமா இருக்கிற தர்மங்களை எல்லாம் விட்டு. தர்மம்னாலே ஒரு இஷ்டத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியது, பலத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியது தர்மம். பிராபகமாக இருக்கு. அவன் எம்பெருமான் இஷ்டம் தானே, அவன் பலன் தானே. அப்ப எம்பெருமானை பெறுவதற்கு இருக்கக்கூடியது அதுவும் தர்மம் தான். அப்படிப்பட்ட தர்மங்கள் எல்லாவற்றையும் விட்டு இப்ப எம்பெருமான் அடையறதுக்கு எம்பெருமான் மட்டும்தான், வேற காந்தரத்தை பற்றக்கூடாது. புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகை அப்படின்ற அர்த்தம் எதுல வந்துருது? இப்போ சர்வ தர்மான் அதுவரையில வந்துருது. புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோட விடுகை அப்படின்ற வரைக்கும் பரித்தியஜ்ய வரைக்கும். பரித்தியஜ்ய விடு அப்படின்னு கண்ணன் சொல்றான் இல்லையா? பரித்தியஜ்ய நன்றாக விடு, வாசனையோட விடு அப்படின்னு தான் சொல்றான். அப்படி எங்க பிள்ளைலோகாச்சாரியா சாதிச்சுட்டார். அடுத்தது எம்பெருமானை மாம் பதம். அந்த ஏ என்ற ஏவகாரத்தாலே எம்பெருமான ஏ அப்படின்னு இந்த ஏ அப்படிங்கிற ஏவகாரத்தால ஏகம் சப்தம் எம்பெருமான தஞ்சம். தஞ்சம் அப்படிங்கிறது வந்து சரண அப்படிங்கிற இது தஞ்சம் என்று பற்றுகை. பற்றுகைங்கிறது வந்து விரஜ மானச வியாபாரம். ஏன்னா பிரச்சனை என்ன? பற்று புத்தி பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரணம்னா என்ன? உபாயமாக. கீதையில கண்ணன் சொல்லக்கூடியது என்னது? என் ஒருவனையே உபாயமாக பற்று அப்படின்னு சொல்றான்னா அதைதான் எங்க பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறார். எம்பெருமானையே தஞ்சம். தஞ்சம் அப்படின்றதுதான் உபாயம். சரணம் அந்த அர்த்தம் வந்தாயிடுத்து. பற்று அப்படின்றது நேர சாதிக்கிறார். சரி, இந்த கீதையில ஏக்கமாகட்டும், அதே போல இங்க ஏவகாரமாகட்டும், எம்பெருமானையே தஞ்சம் அப்படின்னும் பொழுது இந்த ஏவகாரத்துக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் நம்ம உகாரத்தை பார்க்கும் பொழுதும் இதை பார்த்தோம். ஏவக்கு வேறு ஒன்றும் தஞ்சம் அல்ல. ஆமா, அந்த 2 வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? ஏவகாரத்துக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது எவச்சேதம் அந்நியோ. ஏவகாரத்துக்கு 2 அர்த்தங்கள் பார்த்திருக்கோம். அந்நிய யோக வச்சதா சாமி? அதேதான். அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, ஸ்பஷ்டமா சொன்னவங்க. என்ன வார்த்தை? அயோக வியவச்சேதம். அந்நிய யோக விவச்சேதம், அயோக விவச்சேதம் அப்படின்னு 2 விதமான விவச்சேதங்கள் ஏவனால தெரிவிக்கப்படும் அப்படின்றத பார்த்தோமா? இங்க என்ன? எம்பெருமானையே அப்படின்னு அந்நிய யோக வியவச்சேதம். அந்நிய யோக விவச்சேதம். அப்ப என்ன காட்டுறது? அதை தள்ளுறது. எதை தள்ளுறது? மற்றவற்றையெல்லாம் தள்ளி எம்பெருமானையே அப்படின்றது. ஆக எம்பெருமான் தான் தஞ்சம், மற்றது கிடையாது. சரி, மற்றது கிடையாதுன்னா தள்ளப்படுற மற்றது என்னது? எது தள்ளப்படுறது? நாம் பற்றுகின்ற பற்று. அதுதான் சரணாகதியில நாம் பற்றுகின்ற பற்று கிடையாது, உபாயமா இல்லை அப்படின்றது தள்ளப்படுறது இல்லையா? கீதையில கண்ணன் சொல்றது இதுதான். மாம் ஏகம் என் ஒருவனையே சரணமாக பற்று. அப்ப எது சரணம் கிடையாது? நீ பற்றுகிறாயே அது சரணம், அது உபாயம் கிடையாது. நான் ஒருவன் மட்டும்தான். அதே அர்த்தத்தை தான் இங்க பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். எம்பெருமானையே தஞ்சம்னு பற்றணும், அவன் தான் ரட்சகன். நான் போய் கேட்கிறேனே,
அது கூட எனக்கு காப்புன்றது கிடையாது. அவன்தான் ரக்ஷகன். எம்பெருமானையே தஞ்சம் என்று பற்றுகை அப்படின்றதுனால இங்க இந்த சரம ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தம், அதனுடைய அர்த்தமானது இந்த முதல் 2 வாக்கியத்தினால சுருக்கப்பட்டது அப்படின்னு சாதிச்சார். சரி, இப்ப நம்ம மேற்கொண்டு 7வது லட்சணத்திலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். 6வதுல நிறுத்தியிருந்தோம். 6வதுல தான் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஏற்றத்தை அறிந்து உகந்திருக்க வேண்டும் அப்படின்றத சாதிச்சார். அடுத்தது 7வது வந்து திருமந்திரத்திலும் துவயத்திலும் நேதனாகையாவது. ஆமா, நேத்தனாய் கூறுவது, நேத்தனாக ஆவது. திருமந்திரத்திலும் துவயத்திலும் நேத்தனாகவும் இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றம் அறிந்து உகந்திருக்க நேதனாகையும் தான். நேதனாகையும். திருமந்திரத்திலும் துவயத்திலும் நேதனாகையும். இதுக்கு என்ன அர்த்தம்? திருமந்திரத்திலும் துவயத்திலும் விட்டு பிரியாத தன்மை. ஆமா, சரி. நேதன் அப்படின்னா விட்டு பிரியாத தன்மை, அதை கூடவே சேர்ந்திருக்கக்கூடிய விட்டு பிரியாத தன்மை. எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமந்திரத்தை விட்டு பிரிய மாட்டான்னா திருமந்திரம் வந்து எதை விடணும், எதை பற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். முதலான கோபால மந்திரங்கள் முதலான மந்திரங்களை பத்தாம திருமந்திரத்தையே திருமந்திர துவயம் இதை மட்டுமே பத்தி இருக்கிறது சுவாமி. ஏன்னா திருமந்திரம் எதை கொள்ளணும் எதை விடணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனுடைய விவரணமான துவயமும் அதையே தான் சொல்ல போறது. என்ன சொல்றது? எதை விடணும், தியாஜ்ய உபாதேயங்களை சொல்லி இருக்கு அப்படி. ஆக தியாஜ்ய உபாதேயத்தை விஷதமாக சொல்லக்கூடியது திருமந்திரம். அதற்கு விவரணமாக இருக்கக்கூடியது துவயம். அப்ப இதுலதான் நமக்கு நோக்கு இருக்கணும். இதை விட்டுட்டு மற்ற மந்திரங்கள் இடத்துல போகக்கூடாது, இவ்வளவுதான் மாமிகள் சாதிக்கிறார். மற்ற மந்திரங்கள் இடத்துல போகக்கூடாது, இவ்வளவுதான் சாதிக்கிறார். மற்ற மந்திரங்கள்னா என்னது? மாமனிகளுடைய திருவுள்ளம் என்ன? இங்க மற்ற மந்திரம்னா என்ன மந்திரம்? எம்பெருமானுடைய கோபால மந்திரங்கள் இது கூட போகக்கூடாது. வேற ஒரு இதை பிரயோஜனத்திற்கு கருதுற மந்திரம் அது எம்பெருமானுடைய மந்திரமா இருந்தா கூட அதை போகும். ஆமா, ஆக பிரயோஜனாந்திரத்துக்கு வழி கொடுக்கக்கூடிய கோபாலாதி மந்திரங்கள் அது கூட தள்ளப்பட வேண்டிய மந்திரங்கள் தான். திருமந்திரம் துவயம், அவ்வளவுதான். திருமந்திரத்திலும் துவயத்திலும் நியத்தனாகையும் அதுல மட்டும்தான் இருக்கணும். அதை பிரிக்கதிற்பட்டு விட்டு போகக்கூடாது. சரி, 7வது ஆச்சு. அப்புறம் 8வது ஆச்சாரியன் பக்கலில் பிரேமம் கணத்திருக்கையும். ஆச்சாரியன் பக்கல் இருக்கு. ஆச்சாரிய பிரேமம் ஆச்சாரிய பிரேமம் கணத்திருக்கை. ஆச்சாரிய பிரேமம் கணத்திருக்கை, அவ்வளவுதான். கணத்திருக்கையும். சரி, இதுக்கு அர்த்தம் ஆச்சாரிய பிரேமம் கணத்திருக்கை. ஆச்சாரிய பிரேமம் கணத்திருக்கையும். இப்படி நமக்கு அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்கின இத்தனை வைஷ்ணவ லட்சணங்களை வந்து சொல்லித்தரது ஆச்சாரியன் தான் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனிடத்துல பிரேமம் கணத்திருக்க வேண்டும். எப்படி எம்பெருமான்ட்ட வச்சிருக்கிற பிரேமைய ஆச்சாரியன்ட்டையும் வச்சிருக்கணும். இதுல வந்து ஒரு உபனிஷத் வாக்கியத்தை மாமணிகளம் எடுக்கிறார். எஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவ ததா குரவ் அப்படின்னு எம்பெருமான இடத்துல எத்தகைய ஒரு பிரேமம் இருக்கோ அத்தகைய பிரேமமானது ஆச்சாரியனிடத்திலையும் காட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஆச்சாரிய பிரேமம் கணத்திருக்கை அப்படின்னு சாதிச்சார். இதுல முக்கியமா இங்க ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, அடியனுக்கு நெடுநாளாக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகவே தோன்றக்கூடியது என்ன அப்படின்னா, புதுசா ஒன்றும் சொல்லலை, மாமனிகள் சாதிச்சதை தான் பார்க்குறோம். உங்க ஆச்சாரியன் அப்படின்ற சொல்லுக்கு மாமனிகள் ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் நொடி செய்யக்கூடிய மாமனிகள் இங்க ஸ்பஷ்டமாவே காட்டார். ஆச்சாரியன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த லட்சணங்களை எல்லாம் உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் யார் விளக்குகிறானோ அவன் ஆச்சாரியன் அப்படின்றத ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். ஆக ஞானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா சம்பிரதாயத்திலையும் அப்படிதான். முக்கியமா பிள்ளைலோக்காச்சாரிய சித்தாந்தத்துல எம்பெருமானை பற்றின ஞானத்துக்கு தான் எல்லா விதத்திலையும் ஏற்றம் சொல்ல வேண்டும், ஞானத்துல முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். மாமனிகளும் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். ஆச்சாரிய பிரேமம் கண்ணத்திருக்கை, அது 8வது ஆச்சு. அதற்கு பிறகு 9வது ஆச்சாரியன் பக்கலிலும் எம்பெருமான் பக்கலிலும் கிருதஜ்ஞனாய் போர்கையும். ஆச்சாரியன் இடத்திலும் எம்பெருமான் இடத்திலும் கிருதஜ்ஞனாய் போர்கையும். கிருதஜ்ஞன் அப்படின்னா செய்யப்பட்டதை அறிந்தவன் அப்படின்னு ஆச்சாரியலாபம் ஈஸ்வரனாலே, ஈஸ்வரலாபம் ஆச்சாரியனாலேன்றதுனால உபகார ஸ்மிருதி சுவாமி. இப்படி நித்திய சம்சாரியா இருந்த நம்மள நித்திய சூரிகளோட ஒரு கோர்வையாக்கின இப்பேற்பட்ட ஆச்சாரியனை கொடுத்த எம்பெருமான், இப்படிப்பட்ட எம்பெருமானை கொடுத்த ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லி 2 பேர் பக்கத்துலயும் பிரேமம் இருக்கணும். அவர்கள் செய்தது கிருத்தஜ்ஞா அப்படின்னா செய்யப்பட்டதை அறிபவன் கிருத்தஜ்ஞன். இப்படி கிருத்தஜ்ஞனாக இருக்க வேண்டும். ஆச்சாரியன் செய்தது எம்பெருமான் செய்தது ரெண்டுத்தையும் அனுசந்தானம் பண்ணி கொண்டு அவர்கள் பக்கலிலே கிருத்தஜ்ஞத்தான அனுசந்தானத்தோடு இருக்க வேண்டும். இது 9வது லட்சணம். கடைசி
கடைசி வந்து ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையனாயிருக்கும் பரம சாத்விகனோடே சகவாசம் பண்ணுகையும். இந்த தன் பக்கத்துல ஒரு இது இருந்து கலங்குற இந்த கலங்குவாரம் உண்டு. இந்த இதுல இருந்தாலும் அந்த கலக்கத்தை காமிச்சிக்காம நமக்கு இந்த வைஷ்ணவ லட்சணத்தை எல்லாம் இதுபடி இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு பரம சாத்விகனை பார்த்து, அதாவது சத்கார யோகி, சகவாச யோகி, சதா அனுபவ யோகின்னு இந்த சதா அனுபவ யோகியா இருக்கிற அப்பேற்பட்ட அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் விரிவா சொல்லிடும். அதே முன்னாடி நம்ம இந்த சத்கார யோகி அப்படின்னா நாம ரூபம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாக்கியத்தையே கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையனாயிருக்கும் பரம சாத்விகனோட சகவாசம் பண்ணுகையும். அவங்களோடதான் எப்பயும் முதல்ல ஞானம் அப்படின்றது இருக்கு. இப்ப என்ன வேணும்? பரம சாத்விகனோட சகவாசம் பண்ணணும். பரம சாத்விகனோட தான் இருக்கணும். அந்த பரம சாத்விகன் எப்படி இருக்கான்? ஞானத்தோட கூடியிருக்கான். ஞானியாக இருக்கக்கூடிய பரம சாத்விகன். இப்போ சொல்லுங்க, ஞானம்னா என்ன சொல்ல வர்றார் இங்க பிள்ளைலோகாச்சாரியர்? ஞானியாக இருக்கக்கூடிய பரம சாத்விகனோட இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். மாமுனிகள் என்ன வியாக்கியானம் பண்றார்? ஏன் ஞானியான பரம சாத்விகனோட கூடி இருக்கணும்? என்ன சாதிக்கிறார் மாமுனிகள்? என்ன காரணம் சாதிக்கிறார்? கலக்கமா இருக்கிற இந்த இதுல கலங்காம இருக்கிற இந்த சம்சாரம் என்ன பண்ணும்? நம்மள கலக்கும். அதுலயும் கலங்காம இருக்கிற அப்பேற்பட்ட ஞானி. ஒருத்தர் வேண்டி இருக்கு இல்லையா? நம்ம கலங்கி எம்பெருமான் விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம் கலங்காத படிக்கு ஒருத்தர் காக்கணுமே. அப்போ இந்த ஞானம் தானே காப்பாக இருக்கும். நம்ம கலங்கி போகும்பொழுது எப்படி மீட்க முடியும்? ஞானத்தை கொண்டுதான உபதேசம் பண்ணி, இல்ல நீ போற வழி தப்பு அப்படின்னு சொல்லி திருத்தறதுக்கு ஞானி ஒருத்தர் பக்கத்துல இருக்க வேண்டாமா? ஆக ஞானியான பரம சாத்விகனோட நம்ம சகவாசம் பண்ணணும். தத்துவ யாதாத்மிய ஞானம். தத்துவ யாதாத்மிய ஞானம். தத்துவ யாதாத்மிய ஞானம்னா என்னது? தத்துவ யாதாத்மிய ஞானம்னா யாதாத்மியம்னா உள்ளதை உள்ளபடி அறிஞ்சுக்கிற ஞானம். மேலோர் யாதாத்மிய ஞானம். ஞானம்னா ஒரு வாரம் அறியறது. யாதாத்மியம் அப்படின்னா உள்ளபடி அறியறது. அப்படிப்பட்ட நன்றான அறிவை உடைய அந்த பரம சாத்விகன் கூட சகவாசம் நமக்கு ஏற்படுமே என்றால் நம்ம கலங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ ஞானமுடைய அந்த பரம சாத்விகன், அதே பரம சாத்விகனுக்கு அடுத்த விசேஷம் என்ன? ஞானமும் விரக்தி. இந்த சம்சாரத்துல விரக்தியா இருக்கிற அந்த வைராகியம் வேண்டி இருக்கு இல்லையா? இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? நம்மளும் விஷயாந்திரங்களை ஈடுபட அவர் அனுமதி பண்ணினார்னா அப்புறம் நம்ம கெட்டு போயிடுவோம் இல்லையா? அப்போ அவருக்கு வைராகியம் இருக்க வேண்டும். வைராகியம் இருக்கிறதுனாலதான் நம்மளை திருத்த முடியும். ஒரு ஆளு விரக்தி வேண்டியிருக்கு. ஞானம், விரக்தி, சாந்தி, அகங்காரம் மமக்காரம் இல்லாம இப்படி இந்த ரெண்டும் இருக்கே நம்மகிட்ட இருக்கே அப்படின்ற அந்த எந்த ரெண்டு ஞானம் இருக்கு, விரக்தி இருக்கு அப்படின்ற அந்த அகங்காரம் மமக்காரம் இல்லாத அந்த அந்த இருமாப்பு இல்லாமல் சாந்தமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு பரம சாத்விகனா இருக்கிறதுனாலதான் ஞானமும் விரக்தியும் சாந்தியும் இருக்கு. அப்படிப்பட்ட சாத்விகனோட என்ன பண்ணணும்? சகவாசம் பண்ணணும். அது ரொம்ப அவசிய அபேட்சிதம். வைஷ்ணவாலா இந்த லட்சணங்கள் எல்லாம் நமக்கு தங்க வேண்டுமே என்றால் இந்த மாதிரி சாத்விக சகவாசமானது நமக்கு வேணும். இப்போ நம்ம பூர்வாச்சாரியால் சாதிக்கக்கூடிய ஒரு பிரிவு அதை பார்க்கலாம். சகவாசம் பண்ணுகை அப்படின்னு இங்க பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறார் இல்லையா? இது போலவே வார்த்தாமாலை போன்ற கிரந்தங்கள்ல ஒரு பிரிவானது காணப்படுறது. வைஷ்ணவாளுக்குள்ள என்ன ஒரு பிரிவு? சத்கார யோகி, சகவாச யோகி, சதா அனுபவ யோகி. யோகியர், சத்கார யோகியர், சகவாச யோகியர், சதானுபவ யோகியர். யோகியர்னா என்ன? தகுந்தவர், தக்கவர். எதற்கு தக்கவர்? சத்கார யோகியர். என்ன அர்த்தம் அதுக்கு? சத்கார யோகியர்னா சத்கார யோகி, சத்கார யோகி நாம ரூபங்களோடு இருக்கவர். ஆமா, அதாவது என்னன்னா வெறும் நாமம் ரூபம் இது மட்டும் தரிச்சுட்டு இருக்கார். ஞானம் பெருசா கிடையாது. அப்படிப்பட்டவர் எதுக்கு தக்கவர் அப்படின்னா வெறும் ஒரு கும்பிடு, ஒரு நமஸ்காரம், சத்காரம், அவ்வளவுதான். அதற்கு தக்கவர். அதற்கு மேல அவர் இடத்துல பழகினால் பெற வேண்டியது ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் நாமரூப பிரதானர்கள். அவர்கள் சத்கார யோகியர்கள். சரி, அடுத்தது சகவாச யோகி. யோகி அப்படின்னு சொல்ல சகவாச யோகியர்னு இப்ப அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சகவாச யோகியர்னு என்ன அர்த்தம்? யோகியர் அப்படி இருக்கிறவங்க. அதுக்கு தக்கவர். அதுக்கு தக்க சகவாசம் கூட வாசம் பண்ணுவதற்கு தகுந்தவர் அப்படின்னு. இப்ப முன்னாடி வரும் நாமரூப பிரதானரா இருக்காரு. அவர் கூட நம்ம போய் இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது.
நம்மளால பெறக்கூடியது ஒன்றும் இருக்காது. ஆனா மற்ற அதிகாரிகள் இருப்பா, அவ வந்து சகவாச யோகியராக இருப்பார்கள். சகவாசத்துக்கு யோகியத்தை படைத்தவர்கள். இவர்கள் யாரு? ஞானமுடையவர்கள். ஞான பிரதானர். இவர்களுக்கு ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறதுனால அவர்களோட கூட நம்ம போய் இருக்கலாம். என்ன ஏன் அவரோட ஞானம் இருக்கிறதுனால தான் நாம் கலங்கினோமே என்றால் கலங்காதபடிக்கு காக்க அவர்களுக்கு ஞானம் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நாம ரூப பிரதானரா ஒருத்தர் இருக்கார். அப்படி இருக்கவர் சகவாசம் ஏற்பட்டது என்றால் அப்ப என்ன ஆகும்? நம்மளும் அவங்க மாதிரியே ஆயிடுவோம் இல்லையா? அப்ப ஞானம் இல்லாததுனால நம்மளை காக்க முடியாது, நம்மளே கீழே சரிஞ்சு விழ சம்பாவனையும் இருக்கு. ரெண்டாவதுல ஞான பிரதானர், ஆகையால சகவாசத்துக்கு யோகியமாக இருப்பார் அவர். மூணாவது சதா அனுபவ யோகி. சதா அனுபவ, எப்பொழுதும் சதா அனுபவ யோகியர், எப்பொழுதும் அனுபவிக்க தகுந்தவர். இவருக்கு ஒரு தக்கதான ஒரு தன்மை இருக்கு, எப்பொழுதும் அனுபவிக்க தகுந்தவராக இவர் இருக்கார். எப்படிப்பட்டவர்? யார்? கைங்கரிய விருத்தி. விருத்தி பிரதானர் அப்படின்னு சாதிக்கிறார். விருத்தினா கைங்கரியம், எம்பெருமானுக்கு கைங்கரியம். எம்பெருமான பத்தின ஞானம், அதனால பிரீத்தி, அதனால அப்படி கைங்கரியமே இதா இருக்கிற பொழுதுபோக்கா இருக்கார் இல்லையா? அப்போ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே பொழுதுபோக்காக ஒருத்தர் கொண்டு இருக்கார் அப்படின்னா, அப்போ சதா சர்வகாலமும் எம்பெருமான நினைக்கிறோமோ இல்லையோ, இந்த சுவாமியை நினைச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? எம்பெருமானுக்கு என்னமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப சதானுபவ யோகியராக இவர் இருப்பார். இப்படி மூன்றாக ஆச்சாரியரெல்லாம் பிரிக்கிறா. இங்க பிடிரோக்காச்சாரியர் சாதிக்கக்கூடியது அந்த ஞான பிரதானர். அப்படிப்பட்டவர்களோட சகவாசம் பண்ணுக வைஷ்ணவ அதிகாரிக்கு அவசியாபேட்சிதம் அப்படின்னு சாதிச்சார். ஆக இந்த சூர்ணிகையில் என்ன பண்ணார்? வைஷ்ணவாளுக்கு 10 லட்சணங்கள் இருக்கு. இந்த 10 லட்சணங்கள் அடைய வேண்டும் என்றால் வெறும் திருமந்திரம் போராது, துவயமும் சரம ஸ்லோகமும் வேணும். அப்பதான் அந்த 10 லட்சணங்கள் வரும். ஆகையினால மேல ரகசியத்திரையும் முற்றிலும் பார்க்க வேண்டியது அப்படின்னு திருமந்திரத்தை முடிச்சுட்டு துவயத்தினுடைய ஆதியில இந்த சூர்ணிகையை சாதிச்சார். அடியேன் ரொம்ப சந்தோஷம். கஷ்டமான விஷயம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அடியேன் ரொம்ப சந்தோஷம். அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் ராமானுஜ